தீராத துன்பங்களை தீர்ப்பதும் தீராத நோய்களை தீர்ப்பதும் தீராத மனக்கவலைகளை தீர்ப்பதும் எதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படணுமோ அந்த கவலையெல்லாம் அடியோடு நீக்கி சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறதும் ஸ்ரீராமநாமம். ஸ்ரீராமநாமம் அப்படிங்கிறது விஷ்ணுவும் பரமசிவனும் ஐக்கியமான 2 எழுத்து. நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் வர ராவும் பரமசிவன்ற வார்த்தையில் வர மாவும் சேர்த்து தான் ராமா அப்படிங்கிற மந்திரமாக இது ஒரு தாரக மந்திரமே. இந்த மந்திரம் நமக்கு தாரக மந்திரம்னே சொல்கிறது. உயிர் காக்கிற மந்திரமே இது உண்மையில். அதனால் உயிர் காக்கிற இந்த மந்திரத்தை இந்த ராமநவமியில் நம்ம எல்லோரும் உச்சரித்து நம்ம ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்கலாம். எந்த கவலையானாலும் எந்த கஷ்டமானாலும் எந்த வேதனையானாலும் எதுக்கும் நாம் சளைச்சி கவலைப்பட்டு போக வேண்டிய அவசியம்ன்றது இல்லை. நமக்கெல்லாம் ஸ்ரீராமநாமம் துணை இருக்கும். ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனான அந்த ஸ்ரீராமச்சந்திர பகவான் நமக்கு துணை இருப்பார். அதனால் நம்ம எல்லோரும் இன்றைக்கி சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 1 வாட்டி 2 வாட்டி 4 வாட்டி 10 வாட்டி 20 வாட்டி 50 வாட்டி 100 வாட்டி 1000 வாட்டி நம்மளால் எவ்வளோ வாட்டி முடியுமோ இன்றைக்கி பூரா மனசுக்குள்ளேயோ மனசு விட்டோ நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எண்ணிலடங்காதது, கணக்கு இல்லாதது. இது ரொம்ப சின்ன மந்திரம் மாதிரி இருக்கே, இந்த மந்திரம் இப்போ பண்ணுமா அப்படின்ற சந்தேகமே நமக்கு வேண்டாம். ஏன்னா அந்த மந்திரம் எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். பல பேர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள்லேயும் இந்த மந்திரங்கள் கைப்பற்றுறது. அதனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த மந்திரம் கண்டிப்பாக கை தூக்கிவிடும், கை கொடுக்கும். அதனால் நம்மளாம் சொல்ல வேண்டியது என்ன, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயேவாது உச்சரிச்சுக்கலாம், அல்லது மனசு விட்டு வெளியேயும் சொல்லலாம். இது இவ்வளோ தரம் தான் சொல்லணும் அப்படிங்கிறதில்ல. 3 முறைகள் சொன்னாலும் கூட அந்த ஸ்ரீராமருடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பல முறைகள் சொல்லமானால் அதனுடைய பலன்களை நம்ம தான் அனுபவிக்க போகணும். ஏன்னா பகவானுக்கு நம்ம கொடுக்க போகிறது ஒன்றும் இல்லை, பகவான் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். அதனால் நம்ம எவ்வளோ நாள் முடியறதோ அவ்வளோ நாள் இந்த மந்திரத்தை நம்ம மனசில் சொல்லிக்கலாம், வாய் விட்டு சொல்லிக்கலாம். ரொம்ப சின்ன மந்திரம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ஒன்று சின்ன உயிர் தானே இவ்வளோ பெரிய உடம்பில் உட்காண்டிருக்கு இல்லையா? அதுபோல் உயிருக்கும் உயிரானவர் அந்த ஸ்ரீராமபிரான். அந்த காக்கும் இந்த ஸ்ரீராமபிரானுடைய நவமியில் இந்த ராம மந்திரத்தை உச்சரித்து நம்ம பயன்பெறலாம். சரியா?